சாந்தி. 1/2/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களது சுய தர்மம் அமைதியாகும். உங்களது தேசம் சாந்தி தாமமாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் சாந்த சொரூபமானவர்கள். ஆகையால் நீங்கள் அமைதியை யாசிக்க முடியாத. கேள்வி: உங்களது யோக பலம் என்ன அதிசயம் செய்கிறது? பதில்: யோக பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகையும் தூய்மையாக ஆக்குகின்றீர்கள். நீங்கள் மிக குறைந்த குழந்தைகள் ஆவீர்கள். இந்த யோக பலத்தின் மூலம் இந்த முழு மலையையும் அகற்றிவிட்டு தங்க மலையை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுகின்றது. நல்ல பழங்களை அப்பொழுது கொடுக்கும். சத்தோ பிரதானமான பிறகு சத்தோ பிரதான சரீரத்தின் மூலம் இந்த சரீரம் கூட சத்தோ பிரதானமாக இருக்கும். அங்கிருக்கும் பழங்கள் பெரியதாகவும் மிக மிக சுவையானதாகவும் இருக்கும். ஓம் சாந்தி. எப்பொழுது ஓம் சாந்தி என்று கூறப்படுகின்றதோ அப்பொழுது மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். ஏனெனில் உண்மையில் ஆத்மாவானது சாந்த சொரூபமானது ஆகும். அதன் சுய தர்மமே அமைதியாகும். இதை பற்றி சந்நியாசிகள் கூட கூறுகின்றார்கள். அமைதி என்ற மாலை உங்களது கழுத்தில் இருக்கின்றது. அமைதியை எங்கு வெளியில் தேடுகின்றீர்கள்? ஆத்மா இயற்கையாகவே சாந்த சொரூபமானது. இந்த சரீரத்தில் நடிக்க வர வேண்டியதாக இருக்கின்றது. ஆத்மா சதா சாந்தமாக இருந்தால் பிறகு காரியங்கள் எப்படி செய்யும்? இந்த உடலை இயக்கக்கூடியது ஆத்மாதான். சாந்தமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டா வேலை எப்படி செய்ய முடியும்? காரியங்கள் செய்தே ஆக வேண்டும். ஆம், சாந்தி தாமத்தில் ஆத்மாக்கள் சாந்தமாக இருக்கும். பரந்தாமத்தில் அங்கு சரீரம் கிடையாது. ஆனால் இதை எந்த சந்நியாசி போன்றவர்களும் புரிந்து கொள்வது கிடையாது. கர்ம சந்நியாஸ் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ம சந்நியாசம் பரந்தாமத்தில் மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் சரீரமற்ற நிலையில் இருக்கும். பூலோகத்தில் எல்லா ஆத்மாவும் ஆளுக்கு ஒரு வேஷத்தில் இருக்குது. அப்போ பார்ட்டு ப்ளே பண்ணி தானே ஆகணும். சரீரம் இருந்தால் நடித்து தான் ஆகணும். அப்போ கர்ம யோகியாகத்தான் இருக்க முடியுமே தவிர கர்ம சந்நியாசம் பண்ண முடியாது. இந்த விஷயம் கூட இந்த காலத்தில் எந்த காலத்திலையுமே இருக்கக்கூடிய சந்நியாசிகளுக்கு புரியவில்லை. நான் ஆத்மா சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவன். என்னுடைய வீடே சாந்தி தாமம்தான். குழந்தைகளுக்கு இதையெல்லாம் பாபா புரிய வச்சிருக்காரு. சாந்தி தாமம் நமது தேசமாகும். சுய தர்மம் அமைதி, சுய தேசம் அந்த அமைதியான சாந்தி தாமம் தான் ஆத்மாவின் வீடாகும். பிறகு நாம் சுகதாமத்திற்கு பூலோகத்துக்கு நடிப்பை நடிக்கின்றோம். பிறகு ராவண ராஜ்யத்தில் துக்கம் ஏற்படுகின்றது. இது 84 பிறவிகளின் கதையாகும். பகவானின் மகா வாக்கியம் அர்ஜுனனுக்காக இருக்கின்றது அல்லவா? நீ உனது ஜென்மங்களை பற்றி அறியவில்லை. ஒருவரை மட்டும் ஏன் கூறுகின்றார்? பாண்டவர்கள் 5 பேர் இருந்தாலும்
அவர் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும் கீதை சொன்ன மாதிரி காமிச்சிருக்காங்களே, அது ஏன் ஒருத்தருக்கு மட்டும் சொல்லணும்? ஏனெனில் ஒருவருக்கு தான் உத்தரவாதம் கொடுக்க முடியும். இதை இந்த ராதே கிருஷ்ணன் உத்தரவாதம் இருக்கின்றது அல்லவா? ஆக இவர்களுக்கு தான் பாபா கூறுகின்றார். இதை தந்தையும் அறிவார், குழந்தைகளும் அறிவீர்கள். அனைத்து குழந்தைகளும் 84 பிறவிகளை எடுக்கக்கூடியவர்கள் கிடையாது. சிலர் இடையில் வருகின்றனர், சிலர் கடைசியில் வருவார்கள். இவருடையது நிச்சயிக்கப்பட்டது ஆகும். இவருக்கு கூறுகின்றார், ஹே குழந்தையே, ஆக அர்ஜுன் ஆகிவிடுகின்றார் அல்லவா? ரதத்தில் அமர்ந்திருக்கின்றார் அல்லவா? நாம் எவ்வாறு பிறப்பு எடுப்போம் என்பதை குழந்தைகளும் தானே புரிந்து கொள்ள முடியும். சேவையே செய்யவில்லை எனில் சத்தியுக புது உலகத்தில் முதலில் எப்படி வருவீர்கள்? இவர்களுக்கு அதிர்ஷ்டம் எங்கு இருக்கின்றது? கடைசியில் பிறப்பு எடுப்பவர்களுக்கு பழைய வீடாக ஆகிக்கொண்டே போகும் அல்லவா? இனிமே வரக்கூடியவங்க சரீரம் இன்னும் தமோ பிரதானமாக தான் சரீரம் கிடைக்கும். நான் இவருக்காக கூறுகின்றேன், அவருடையது நிச்சயமானது என்று நீங்களும் கூறுகின்றீர்கள். பிரம்மா பாபா அடுத்த பிறவியில் கிருஷ்ணராக வரப்போகிறாரு. இதில் முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது சிவ் பாபா சொல்லியிருக்கிறதுனால. மம்மா பாபா 84 பிறவிகளை எடுக்கின்றனர் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். குமாரகா தாதி, பிரகாஷ்மணி தாதி, ஜனக், ஜானகி தாதி போன்ற மகாரதிகள் கூட 84 பிறவிகளும் எடுக்கின்றார்கள். யார் சேவை செய்யவில்லையோ அவர்கள் அவசியம் சில பிறவிகளுக்கு பின் வருவார்கள். நாம் தோல்வி அடைந்து விட்டோம், கடைசியில் வருவோம் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். இப்போ யாருக்கு திரேதாயுகத்தில் ரோல் இருக்கோ அவங்களுக்கே புரிஞ்சிடும், நம்ம சரியாக தாரணை பண்ணலை, அதனால் நம்மளுக்கு திரேதாயுகத்தில் தான் பார்ட் இருக்குது என்று புரிந்து கொள்வார்கள். கடைசியில் வருவோம் என்பதை புரிந்து கொள்கின்றனர். பள்ளியில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி எல்லை வரை சென்று பிறகு மீண்டும் திரும்பி வருவார்கள் அல்லவா? அனைவரும் ஒன்று போல இருக்க முடியாது. போட்டியில் சிறிதளவு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கூட வித்தியாசம் ஏற்படும் பொழுது அவர்கள் முன்னேறி விடுகின்றார்கள். இதுவும் குதிரை பந்தயம் அல்லவா? அஸ்வம் என்றால் குதிரையாகும், ரதமும் குதிரை என்று கூறப்படுகின்றது. மற்றபடி பிரஜாபிதா, தக்ஷ பிரஜாபிதா யாகம் வளர்த்தாரு. தாக்ஷாயினியோட தந்தையோட பெயர் தக்ஷ பிரஜாபிதா. தக்ஷன் தான் இந்த யாகம் வேள்வியோடைய அந்த லௌகீக வேள்வி பற்றி எல்லாமே அவர் தான் வகுத்து கொடுத்துருக்கிறார் சாஸ்திரங்களில். தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே தக்ஷ பிரஜாபதி அப்படி கிடையாது, பிரஜாபிதா பிரம்மா. எந்த யஜ்யத்தையும் அந்த மாதிரி ஸ்தூலமான யஜ்யத்தை பிரம்மா மூலமாக சிவ் பாபா படைக்கலை. இது சூக்ஷமமான விஷயம். புத்தகங்களில் பக்தி மார்க்கத்தில் நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது. தக்ஷ பிரஜாபதி யாகம் அழைப்பார், அதில் சிவனை அழைக்க விட்டுருவார். அப்போ தாக்ஷாயினி அந்த வேள்வி குண்டத்திலே சரீரத்தை விட்டுருவாங்க. அப்படிலாம் கதையில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுக்கு பேரை கதை தானே. பல கதைகளை பக்தி மார்க்கத்தில் கேட்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது பாடம் படித்து கொண்டு இருக்கின்றீர்கள். படிப்பை ஒரு பொழுதும் கதை என்று கூறுவது கிடையாது. பள்ளியில் படிப்பு தான் கற்பிக்கப்படுகின்றது. லட்சியம், குறிக்கோள் இருக்கின்றது. நமக்கு இந்த படிப்பின் மூலமாக இந்த வேலை கிடைக்கும், அதாவது கிடைக்கவே செய்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அதிகம் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். லௌகீகத்தில் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினா நல்ல வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க.
இங்கே அலௌகிகத்தில் வைகுண்ட பதவியில் உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு முயற்சி பண்ணால் போதும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் அதிகமாக ஆத்ம அபிமானியாக வேண்டும், இதுதான் உழைப்பாகும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக விக்கர்மங்கள் விநாசமாகும். ஆத்ம அபிமானியாக மாறிவிட்டால் ஒரு தந்தையை தவிர வேறு எந்த நினைவும் வராது. இறை நினைவில் மட்டும்தான் விக்கரமும் விநாசம் ஆகும். குறிப்பாக தந்தையை நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. கான்சென்ட்ரேஷனோட கடவுளை நினச்சா மட்டும்தான் ஆத்மாவில் இருக்கிற பாவக்கரைகள் எரிக்கப்படும். நான் தான் சிவ் பாபாவுடைய குழந்தை ஆயிட்டேன்ல, அதனால ஏன் கடவுளை நினைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அதில் கேர்லெஸ்னஸ் அப்படி இருந்தால் பின்னாடி வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணிவிட்டு முன்னாடி போயிடுவாங்க. அதனால் தன்னை மாணவன் என்று உணர்ந்து இறைவனை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நமக்கு சிவ தந்தை ஆன்மீக கல்வியை கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் சிலர் மறந்து விடுகின்றார்கள். சிவ் பாபா என்ற ஒரே ஒரு ஆசிரியர் தான் சிருஷ்டியின் முதல் இடை கடையின் இரகசியத்தை கூறுகின்றார் என்ற நினைவும் இருப்பது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் தனது உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும், எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் நான் நிலைத்திருந்தேன் என்று. அதிக நேரம் வெளிநோக்கு முகத்தில் இருக்கக்கூடாது. உலகிய விஷயங்களில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த நினைவுதான் முக்கியமானது ஆகும். பாரதத்தின் இந்த யோகாவிற்கு தான் அதிகமான மகிமை இருக்கின்றது. ஆனால் யோகா கற்பிப்பது யார் என்பது யாருக்குமே தெரியாது. கீதையில் கிருஷ்ணரின் பெயரை வைத்து விட்டார்கள். இப்பொழுது கிருஷ்ணரை நினைவு செய்வதன் மூலமாக ஒரு பாவமும் கூட அழியாது. ஏனெனில் அவர் தேகதாரி ஆவார். 5 தத்துவங்களால் இந்த உடல் ஆக்கப்பட்டு இருக்கின்றது. அதை நினைவு செய்வது என்பது மண்ணை நினைவு செய்வது போன்றதாகும். 5 தத்துவங்களை நினைவு செய்யாமல் என்ன பண்ணணும், ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சிவபாபா அசரீரியாக இருக்கின்றார். இறைவன் சரீரமற்றவர், ஒளியானவர். அதனால தான் நாமளும் அஷரீரி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாவுக்கு கூட சரீரம் கிடையாது, ஆத்மா ஒளியானது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, தன்னை ஆத்மா என உணர்ந்து ஒளியான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஹே பதீத பாவனரே என்று கூறுகின்றீர்கள் எனில் அவர் ஒருவர் ஆகிவிடுகின்றார் அல்லவா? கீதையின் பகவான் யார் என்று யுக்தியாக கேட்க வேண்டும். படைக்கக்கூடிய பகவான் ஒரே ஒருவராகத்தான் இருக்க முடியும். ஒருவேளை மனிதன் தன்னை பகவான் என்று கூறிக்கொண்டாலும் நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் என்று ஒரு பொழுதும் கூற மாட்டார்கள். சிலர் நானே கடவுள்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என் குழந்தைன்னு சொல்ல முடியாது, சிவோகம்னு தான் சொல்ல முடியுமே தவிர உலகமே என்னோட குழந்தைங்கன்னு அவங்களால சொல்ல முடியாது. அப்படியே நடக்கட்டும், அல்லது ஈஸ்வரன் சர்வவியாபி என்று தான் கூறுவார்கள். ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஈஸ்வர் சர்வவியாபி, இதெல்லாம் ஒரு 2-3 வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் பகவான் தான், நீங்களும் பகவான் தான். அதாவது சிவோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படிங்க சிவன் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளவும் சிவன் இருக்கிறாருன்னு ஒரே சொல்லிடுவாங்க. நானும் கடவுள், நீங்களும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கு பார்த்தாலும் கடவுள் தான் தெரிகிறாரு. கல்லில், முள்ளில், உங்களில், எண்ணில், எல்லா இடத்துலையும் கடவுள் தான் இருக்கிறாரு. அதனால் ஈஸ்வர் சர்வவியாபி அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லிலும் நீதான், முள்ளிலும் நீதான், நீங்கள் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வாறு தந்தை தான் கூறுகின்றார். ஹே என்னுடைய செல்லமான ஆன்மீக குழந்தைகளே, இவ்வாறு வேறு யாராலும் கூற முடியாது. முஸ்லீம்களை யாராவது என்னுடைய செல்லமான குழந்தைகளே என்று வேறு யாராவது கூறினால்
அடிச்சிடுவாங்க, அடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சிவபாபா சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா சிவன் தான் உலகத்தின் தந்தை. அதனால் அவர் அல்லாவே யார்? சிவன் தானே. அதனால் அவங்க அடிக்க மாட்டாங்க. இதுவே மனுஷங்க வந்து முஸ்லீம்ஸை பார்த்து என்னுடைய குழந்தைகளேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அடிச்சிடுவாங்க. இவ்வாறு ஒரே ஒரு பாரலௌகீக தந்தை சிவ பரமாத்மாவால் மட்டும்தான் குழந்தைகளே என்று கூற முடியும். வேறு எவரும் சிருஷ்டியினுடைய முதலிடை கடையின் ஞானத்தை கொடுக்க முடியாது. நிராகார தந்தையை தவிர வேறு யாரும் 84 பிறவிகளின் இரகசியத்தை பற்றி புரிய வைக்க முடியாது. அவருடைய உண்மையான பெயர் சிவன். அவருக்கு மனிதர்கள் எண்ணிலடங்காத பெயர்களை வைத்துவிட்டனர். பல மொழிகள் உள்ளன. ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு ஒரு பெயர் இருக்கு. ஆக அவரவர்களுடைய பெயரில் அந்த மாதிரி பெயரை வச்சுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், சிவபாபா கருவேலம் போல் முட்களை கூட மலராக மாற்றுறாரு. அதனால் மும்பையில் வந்து பபுல்நாத் அப்படின்ற பேரில் அவருக்கு ஒரு கோவில் இருக்குது. பபுல்னா கருவேலம் முள், அந்த முல்லை கூட மலராக மாற்றுறாரு. ஆனால் அவங்க அந்த பொருள் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது. பபுல்நாத் கோவிலுக்கு போவாங்க, பபுல்நாத் சிவனை வணங்குவாங்க. ஆனால் அந்த பபுல்நாத்தினுடைய அர்த்தம் என்ன? விஷம் முள், அதை கூட மலராக மாற்றுகின்றார் அப்படின்னா அதுக்கு அர்த்தமாகும். பாரதத்தில் சிவ தந்தைக்கு ஆயிரக்கணக்கான பெயர்களை வைத்துள்ளார்கள். ஆனால் அதுக்கு அர்த்தம் மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. தந்தை குழந்தைகளுக்கு தான் இந்த விஷயங்களை புரிய வைக்கின்றார். அதிலும் தாய்மார்களை பாபா அதிகம் முன்னிலைப்படுத்துகின்றார். இன்றைய நாட்களில் பெண்கள் முன்னேற்றம், பெண்களுடைய மகிமை என்பது இருக்கின்றது. ஏனெனில் தந்தை வந்திருக்கின்றார் அல்லவா. தந்தை தாய்மார்களின் மகிமையை உயர்வாக்குகின்றார். நீங்கள் சிவசக்தி சேனையை சார்ந்தவர்கள். நீங்கள் தான் சிவ தந்தையை முழுமையாக அறிந்தவர்கள். சத்தியமானவர் ஒரே ஒரு சிவ தந்தை மட்டுமே. சத்தியம் என்ற படகுல ஏறிட்டீங்க, இந்த படகு ஆடும் அசையும் ஆனால் முழுகாது என்று பாடப்பட்டுள்ளது. ஆக நீங்கள் சத்தியமானவர்கள். புது உலகை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். மற்றபடி பொய்யான படகுகள் அனைத்தும் அழிந்துவிடும். நீங்களும் இங்கு ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள் கிடையாது. நீங்கள் அடுத்த பிறவியில் வந்து ராஜ்யம் செய்வீர்கள். இது மிகவும் குப்தமான விஷயமாகும். இதை நீங்கள்தான் அறிகின்றீர்கள். இந்த பாபா கிடைத்திருக்காவிட்டால் எதையும் அறியாமல் இருந்திருப்பீர்கள். கிளாஸ்க்கு வந்ததுனால தான் எல்லா ரகசியமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பொழுது அனைத்தும் அறிந்தவர்களாக இருக்கின்றீர்கள். இவர் யுதிஷ்ரர். யுதிஷ்ரர் அப்படின்னா யுத்த மைதானத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். யுத்த மைதானத்தில் குழந்தைகளை நிறுத்தக்கூடியவர். நாம் எல்லாமே அஹிம்சா முறையில் யுத்தம் பண்ணுறோம். மனிதர்கள் சண்டையிடுவது தான் ஹிம்சை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தந்தை கூறுகின்றார், முதல் முக்கிய இம்சை காம விகாரம் ஆகும். அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரி என்று கூறப்படுகின்றது. இதன் மீது தான் வெற்றி அடைய வேண்டும். முக்கிய விஷயமே காம விகாரம் ஆகும். பதீதம் என்றால் விகாரி ஆகும். பதீதம் ஆகக்கூடியவர்கள்தான் விகாரி என்று கூறப்படுகின்றார்கள். அவர்கள் விகாரத்தில் செல்கின்றார்கள், கோபப்படுகின்றார்கள். கோபப்படுறவங்கள கூட விகாரின்னு சொல்கிறது கிடையாது. விகாரின்னு யாரும் சொல்கிறோம் அப்படின்னா காம விகாரத்தில் போகிறவங்கள தான். கோபப்படுபவரே கோபப்படுவாங்க. இவங்களுக்கு நிறைய கோபம் வரும், இவங்களுக்கு ரொம்ப ஆசை, இவங்களுக்கு ரொம்ப அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விகாரின்ற வார்த்தை யாருக்கு சொல்லுவாங்கன்னா, யாரும் முதல் விகாரத்தில் போகிறாங்களோ அவங்களுக்கு தான். தேவதைகள் விகாரம் அற்றவர்கள் என்று கூறப்படுகின்றது. தேவதைகள் ஒரு பொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டார்கள். விகாரமின்றி குழந்தை எப்படி பிறக்கும் என்று உங்களிடத்தில் சிலர் கேள்வி கேட்கின்றார்கள்.
அவர்களை விகாரமற்றவர்கள் என்று ஏற்றுக்கொள்கின்றீர்கள் அல்லவா? இந்த உலகமே விகாரமற்ற உலகமாகும். துவாபர கலியுகம் விகாரமான உலகமாகும். தன்னை விகாரி என்றும் தேவதைகளை விகாரம் அற்றவர்கள் என்றும் கூறுகின்றார்கள் அல்லவா? நாமும் விகாரிகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இப்பொழுது இவர்களை போன்று விகாரமற்றவர்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட நினைவு பலத்தின் மூலமாகத்தான் இந்த பதவியை அடைந்திருந்தார். மீண்டும் அடைந்து கொண்டே இருக்கின்றார். நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம். நாம் கல்பத்திற்கு முன்பு இவ்வாறு ராஜ்யம் செய்திருந்தோம். எதை இழந்தோமோ அதை மீண்டும் அடைந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த சிந்தனை மட்டுமே புத்தியில் இருந்தால் குஷி ஏற்படும். ஆனால் இந்த நினைவை மாயா மறக்க வைத்து விடுகின்றது. எதை அடைந்தோமோ அதை மீண்டும் அடைந்து கொண்டு இருக்கின்றோம். உங்களால் நிலையான நினைவில் நிலைத்திருக்க முடியாது என்பதை பாபா அறிவார். குழந்தைகளாகி நீங்கள் உறுதியானவர்களாக ஆகி நினைவு செய்து கொண்டே இருந்தால், தொடர்ச்சியாக பாபாவை நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா விரைவில் கர்மா தீத்த நிலை ஏற்படும் மற்றும் ஆத்மா திரும்பி சென்றுவிடும். ஆனால் அவ்வாறு தொடர்ச்சியாக கடவுளை நினைக்க முடியாது. ஏன்னா மாயா நடுவில் டிஸ்டர்ப் பண்ணி ட்ராக்கு மாற்றி விட்டுரும். முதல் நம்பரில் போகக்கூடியவங்க அவருக்கே அடிக்கடி மாயா ட்ராக் மாற்றுது. அதனால் கொஞ்சம் அட்டென்ஷன் அதிகமாக வைக்கணும் தொடர்ச்சியாக பாபாவை நினைக்கணும்னா. பிறகு சிவ் பாபாவுடைய ஊர்வலம் நடக்கும் பொழுது நம்ம பாபா கூடவே போகலாம். இப்போ லௌகீகத்தில் திருமணம் செய்யும் பொழுது தாய்மார்கள் மண் பானையில் தீபம் ஏற்று செல்வார்கள். இது பஞ்சாபி அவங்களெல்லாம் அப்படி அந்த ஒரு பழக்கம் இருக்குது. மண் பானையில் இந்த தீபம் அகல் விளக்கெல்லாம் உள்ளே ஏற்றி வச்சுருப்பாங்க. மண் பானையில் கொஞ்சம் ஓட்டையாக இருக்கும். அந்த உள்ள தீபம் எரிகிறது, வெளியிலேருந்து அந்த வெளிச்சம் தெரியும். அந்த மாதிரி மண் பானையை தலையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. நமது தீபம் ஏற்றப்பட்டு இருக்கின்றது. சிவபாபா தீபங்களின் நாயகன் அவர் தான், தீபராஜா. அவர் நம்ம ஆத்ம தீபத்தை ஏற்றி வைத்துள்ளார். சதா சுடர்விட்டு கொண்டிருக்கும் தீபம் அவர். எப்போவுமே அவர் சோல் கான்ஷியஸில் இருப்பார். அதனால் சதா அவர் தீபஸ்வரூபமாக இருக்கிறாரு. அதனால் தீபராஜா அவர் தான் நம்மளுடைய ஆத்ம தீபத்தை ஏற்றி இருக்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பிறகு பக்தி மார்க்கத்தில் கொண்டு சென்று விட்டார்கள். நீங்கள் யோக பலத்தின் மூலமாக தனது ஆத்ம தீபத்தை ஏற்றுகின்றீர்கள். யோகா மூலமாக நீங்கள் தூய்மையாக ஆகின்றீர்கள். ஞானத்தின் மூலமாக செல்வம் கிடைக்கின்றது. படிப்புதான் வருமானத்திற்கு வழி என்று கூறப்படுகின்றது அல்லவா? யோக பலத்தின் மூலம் நீங்கள் பொதுவாக முழு உலகத்தையும், குறிப்பாக பாரதத்தை தூய்மையாக ஆக்குகின்றீர்கள். இதில் கன்னிகைகள் மிகவும் நன்றாக உதவியாளராக ஆக முடியும். சேவை செய்து உயர்ந்த பதவியையும் அடைய முடியும். வாழ்க்கையை வைரம் போன்று ஆக்கிக்கொள்ள முடியும். குறைந்தது கிடையாது. தாய் தந்தையை பின்பற்றுங்கள் என்று கூறப்படுகின்றது. தாய் தந்தை மற்றும் நெருக்கமான சகோதர சகோதரிகளை பாருங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் கண்காட்சிகளிலும் புரிய வைக்க முடியும். உங்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர், லௌகீகம் மற்றும் பரலௌகீகம். இதில் உயர்ந்தவர் யார்? இப்போ யாருக்கு உண்மையிலே ஒரு குழந்தை இருக்கோ அவங்களுக்கு பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. ஒன்று லௌகீக குழந்தை, இன்னொருத்தர் பாரலௌகீக குழந்தை. கடவுளே குழந்தையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் உயர்ந்த குழந்தை எது? பாபா தான். உயர்ந்தவர் கண்டிப்பாக எல்லையற்ற தந்தை ஆவார். ஆஸ்தி அவரிடமிருந்து அடைய வேண்டும்.
இப்பொழுது ஆஸ்தியை இறைவனே வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார். உலகிற்கு எஜமானர்களாக ஆக்கிக் கொண்டே இருக்கின்றார். பகவானின் மகா வாக்கியம், உங்களுக்கு ராஜ யோகம் கற்பிக்கின்றேன். பிறகு நீங்கள் அடுத்த பிறவியில் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். தந்தை ஒவ்வொரு கல்பத்திலும் பாரதத்தில் வந்து பாரதத்தை மிகவும் செல்வந்த தேசமாக ஆக்குகின்றார். நீங்கள் இந்த படிப்பின் மூலமாக உலகிற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். இந்த படிப்பின் மூலமாக என்னதான் கிடைக்கும்? இங்கு நீங்கள் 21 பிறவிகளுக்கு வைரம் போன்று ஆகின்றீர்கள். இந்த படிப்பில் இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கின்றது. இங்கு தந்தை, ஆசிரியர், குரு ஒரே ஒருவர்தான். ஆக தந்தையின் ஆஸ்தி, ஆசிரியரின் ஆஸ்தி மற்றும் குருவின் ஆஸ்தி அனைத்தையும் இறைவனை கொடுக்கின்றார். தேக சகிதமாக அனைத்தையும் மறக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் இறந்து விட்டால் உலகமே இறந்து விட்டால் மாதிரி தான். ஆத்மா உடம்புலேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கும் உடம்புக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதே போல் தேகதாரிகள் உறவினர்கள்ட்ட கூட போய் நிற்க முடியாது. சரீரம் விட்டுட்டு வீட்டில் போய் நின்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் சொந்தக்காரங்களாம். உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் உடம்போட ரிலேஷன்லாம். அதுக்கப்புறம் உலகமும் ஏற்றுக்காது, உறவினர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, உடம்பும் ஏற்றுக்காது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆத்மா வெளியில் வந்துருச்சுன்னா தேகமும் சொந்தம் இல்லை, உலகமும் சொந்தம் இல்லை, உறவினர்களும் சொந்தக்காரங்க கிடையாது. அடுத்த வேஷத்தில் அடுத்த சொந்தக்காரங்க கிடைப்பாங்க. அவ்வளோதான், அடுத்த வேஷம் கிடைக்கும், அந்த வேஷத்திற்குரிய உறவினர்கள் கிடைப்பாங்க. இதெல்லாம் வந்து மனசில் செட் பண்ணிட்டா மரண பயம் கூட வராது. நீங்கள் இறந்து விட்டால் உலகமே இறந்த மாதிரி தான். தந்தையின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆகிவிட்ட பிறகு வேறு யாரை நினைவு செய்கின்றீர்கள்? மற்றவர்களை பார்த்தாலும் பார்க்காததை போன்று இருந்து விடுங்கள். நடிப்பை நடிப்பதற்காக வந்தாலும் இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். பிறகு இங்கே வந்து நடிப்பை நடிக்க வேண்டும் என்பது புத்தியில் இருக்கின்றது. இது புத்தியில் இருந்தாலே அதிகமாக குஷி வந்து ஏற்படும். குழந்தைகள் தேக உணர்வை விட்டுவிட வேண்டும். இந்த பழைய பொருளை இங்கேயே விட்டுவிட வேண்டும். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தேகத்தை விட்டுட்டு தானே ஆத்மா மேலே கிளம்ப போகுது. அது இந்த உடம்புல இருக்கும்போதே தேக உணர்வை விட சொல்கிறார். கான்ஷியஸை மட்டும்தான் விட சொல்கிறாரு. பாடி கான்ஷியஸ் பதிலாக சோல் கான்ஷியஸ் கொண்டுட்டு வந்துடுங்க, இந்த தேக உணர்வை விட்டுருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்பொழுது வீடு திரும்பும் நேரம் நெருங்கிவிட்டது. நாடகம் முடிவடைகின்றது. பழைய உலகம் எரிய ஆரம்பித்து விட்டது. அந்த காலத்தில் சொன்னார், இப்போ எரியுதில் லாஸ் ஏஞ்சல்ஸில் எரிய ஆரம்பித்து விட்டது. குருடனின் வம்சம் குருடர்களாக அக்ஞான நித்திரையில் தூங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் மனிதர்களை காண்பித்திருக்கின்றார்கள். கும்பகர்ணனை காமிச்சிருக்காங்க தூக்கத்திற்கு உதாரணமாக. கும்பகர்ணன் மாதிரி உலகமே இன்னைக்கு தூங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் இது அக்ஞான நித்திரையினுடைய விஷயமாகும். தூங்குற மனுஷங்களில் அறியாமைன்ற உறக்கத்தில் விழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இதிலிருந்து நீங்கள் எழுப்புகின்றீர்கள். ஞானம் என்றால் பகல் சத்தியுகம் ஆகும். அக்ஞானம் என்றால் இரவு கலியுகம் ஆகும். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஒரு கன்னியா இருக்காங்க வீட்டில், அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் ஆகிவிட்டால் அவருக்கு தாய், தந்தை, மாமியார், மாமனார் போன்றவர்களுடைய நினைவு வரும். அவர்களை மறக்க வேண்டியிருக்கும். இப்படி கூட ஜோடியாக வாழ்கின்றார்கள். அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பிறந்த வீட்டையும் நினைக்கிறாங்க, புகுந்த வீட்டையும் நினைக்கிறாங்க. 2 ரிலேஷன்ஸ் கிடச்சிருக்காங்க. அவர்கள்
சந்நியாசிகளுக்கு கூறுகின்றனர், நாங்கள் கணவன் மனைவியாக இருந்தும் ஒரு பொழுதும் விகாரத்தில் செல்வது கிடையாது. இந்த மாதிரி பிகே யார் யுகலாக இருக்கிறாங்களோ அவங்க சாமியாருக்கு சொல்கிறார் பாபா. நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்குறோம், ஆனால் நாங்கள் விகாரத்தில் போகலை அப்படின்ற விஷயத்தை சன்னியாசிகளுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன்னா அவங்க விகாரத்தில் போகாமல் வீட்டில் தூய்மையாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போனது. அப்போ வீட்டில் இருந்துகிட்டே புருஷார்த்தம் பண்ண முடியும் அப்படின்ற இந்த விஷயத்தை சன்னியாசிகளுக்கு புரிய வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஞான அம்பு நடுவில் இருக்கின்றது, தூய்மையாக இருங்கள் என்பதுதான் தந்தையின் கட்டளையாகும். ரமேஷ், உஷா அவங்களாம் 2 பேருமே மேரேஜ் பண்ணிட்டவங்க. ஆனால் பால பிரம்மச்சாரி பண்ணதுலேருந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பாபா சொல்கிறாரு, இவங்க ஒரு பொழுதும் பதீத்தம் ஆகவில்லை. ஒருவேளை நாம் பதீத்தமாக ஆகிவிட்டால் 21 பிறவிகளுக்கான ராஜ்யம் அழிந்துவிடும். இந்த சங்கமயுகத்தில் எது செஞ்சாலும் 21 பர்த்துக்கு அதுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. இங்கே ஒருவேளை பதீத்தமான 21 பர்த்துக்கு பெரிய பதவி கிடைக்காது. திவால் ஆகிவிடுவோம் என்ற பயம் இருக்கின்றது. கந்தர்வ விவாகம் என்ற பெயர் இருக்கின்றது அல்லவா? இதில் சிலர் தோல்வி அடைந்து விடுகின்றார்கள். மேரேஜ் பண்ணிவிட்டு தூய்மையாக இருப்போம் அப்படின்னு பாபாட்ட ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தூய்மையாக இருக்கிறது இல்லை, இந்த காலத்தில் இருக்க முடியல, சமுதாயம் அப்படி இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் தனித்தனியாகவே குமார் கன்யாவா அப்படி இருங்க. மேரேஜ் பண்ணிட்டா தூய்மையாக இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் தூய்மையாக தான் இருக்கிறோம், கந்தர்வ விவாகம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. கடைசியில் அவங்க தோல்வி அடைகின்றார்கள். தூய்மையாக இருப்பதனால மிக உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு இருக்கிறீங்க. ஒரே ஒரு பிறப்பிற்கு தூய்மையாக ஆக வேண்டும். 84 வேஷம் போட்டோம், ஒரு பர்த்தில் தான் தூய்மையினுடைய உதவி வேணும்னு கேட்குறாரு. மற்ற எந்த பிறவிலையும் நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டு போங்க, இந்த ஒரு பிறவியில் மட்டும் தூய்மையாக இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். யோக பலத்தின் மூலமாக கர்மேந்திரியங்களின் மீது கட்டுப்பாடு வைக்க வேண்டும். யோக பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்க முடியும். நம்ம தூய்மையாக இருக்கிறதுனால உலகமே தூய்மையாக மாறுமா? மிக குறைந்த குழந்தைகளே இந்த யோக பலத்தின் மூலமாக முழு மாலையையும் நீக்கி தங்க மாலையை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். மனிதர்கள் இதை புரிந்து கொள்வது கிடையாது. அவர்கள் கோவர்த்தன மலையை சுற்றி கொண்டே இருக்கின்றார்கள். தந்தை வந்துதான் முழு உலகத்தையும் தங்க யுகமாக மாற்றுகின்றார். அதற்காக இமயமலை போன்று ஆகிவிடும் என்பது கிடையாது. இமயமலை அளவுக்கு தங்க மலை இருக்கும் அப்படி அர்த்தம் கிடையாது. அங்கு தங்க களஞ்சியம் நிறைந்திருக்கும். 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானமாக இருக்கும். நல்ல பழங்களையும் கொடுக்கும். சதோ பிரதான தத்துவத்தினால இந்த சரீரம் கூட சத்தோ பிரதானமாக இருக்கும். இப்போ சத்தியுகத்தில் அந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி எல்லாமே சத்தோ பிரதானமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பழங்கள் இருக்குல்ல, சாப்பிடக்கூடிய பழங்கள், அது எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையான பழங்கள் சத்தியுகத்தில் கிடைக்கும். அதனால தான் அதுக்கு பெயர் ஸ்வர்க்கமாகும். ஆக தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால்தான் விகாரங்கள் நீங்கும். தேக அபிமானத்தில் வருவதன் மூலமாகத்தான் விகாரங்களின் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுகின்றது. யோகி ஒரு பொழுதும் எந்த மாதிரியான மாயா டெஸ்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாலும் உண்மையான யோகி ஒரு பொழுதும் விகாரத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஞான பலம் இருக்கவே இருக்கின்றது. ஆனால் யோகியாக இல்லையெனில் கீழே விழுந்து விடுகின்றார்கள். வெறும் ஞானம் மட்டும் காப்பாற்றாது. ஒரு பறவை பறக்கணுன்னா 2 ரெக்கை வேணும்ல, அப்போ தானே பறக்க முடியும். ஒன்று ஞானம்னா இன்னொன்று யோகா.
ஞானம் யோகம் ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் பறவையால் பறந்து போக முடியும். முயற்சி பெரியதா அல்லது பிராப்தி பெரியதா என்று பாபாட்டே கேட்டிருக்கிறாங்க. எது பெரியது? நம்ம சங்கமயுகத்தில் செய்கிற முயற்சி பெருசா, சத்தியுகத்தில் நம்ம அடைஞ்ச பிராப்தம் அது பெருசா? பாபா என்ன சொல்கிறாரு, இல்லை நாம் என்ன சொல்கிறோம்? முயற்சி தான் பெரியது என்று கூறுகின்றோம். அதே போன்று தான் இதில் பெரியது யோகா ஆகும். யோகா மூலமாகத்தான் பதீத்த நிலையிலிருந்து ஆத்மா தூய்மையாக ஆகின்றது. நாம் எல்லையற்ற தந்தையிடம் படிக்கின்றோம் என்று இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் கூறுவீர்கள். மனிதர்களிடத்தில் படிப்பதனால் என்ன கிடைக்கும்? மாதத்திற்கு என்ன வருமானம் வரும்? இந்த ஒவ்வொரு ரத்தினத்தையும் நீங்கள் தாரணை செய்கின்றீர்கள். இப்போ லௌகிக படித்தா இந்த காலத்தில் 1 லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் போகும்போது எடுத்துகிட்டு போக முடியுமா? இந்த வருமானம் இங்கே விட்டுட்டு தான் போக போகிறோம். ஆனால் இந்த ஞானம் இருக்குல்ல, ஒவ்வொரு சென்டென்ஸ் இருக்குல்ல, அது பல லட்சம் வருமானத்திற்கு சமமானது. ஆனால் இந்த ஞான ரத்தினங்கள் நாம் தாரணை செய்தால் நம்மோட எடுத்துகிட்டு போக முடியும். இது லட்சம் ரூபாய்க்கு சமம். இது ஞான ரத்தினங்கள். அங்கு பணத்தை கணக்கிடுவது கிடையாது. சத்தியுகத்தில் யாரும் கவுண்டிங் மிஷின் வச்சு பணத்தை கவுண்ட் பண்ண மாட்டாங்க. அளவற்ற செல்வம் இருக்கும். அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று களஞ்சியங்கள் இருக்கும் சத்தியுகத்தில். நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன் என்று இப்பொழுது தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். இதுதான் லட்சியம், குறிக்கோள் ஆகும். முயற்சி செய்து உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கின்றது. இந்த லக்ஷ்மி நாராயண் எப்படி பிராப்தி அடைந்தனர்? இவர்கள் பிராப்தியை அறிந்து கொண்ட பின்பு வேறு என்ன வேண்டும்? கல்பத்திற்கு பின் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தை கல்பத்திற்கு பின் 5000 ஆண்டுகள் கழித்து தந்தை வருகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றார். ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்க வேண்டும். ஆர்வம், உற்சாகம் இருக்கும் பொழுதுதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஊக்கம், உற்சாகம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஈஸ்வரிய சேவை செய்து தனது வாழ்க்கையை 21 பிறவிகளுக்கு வைரம் போன்று ஆக்கிக் கொள்ள வேண்டும். தாய், தந்தை மற்றும் பாபாவிற்கு நெருக்கத்தில் உள்ள மூத்த சகோதர சகோதரிகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும். செகண்ட் பாயிண்ட், கர்மாதீத நிலையை அடைவதற்காக தேகம் சகிதமாக அனைத்தையும் மறக்க வேண்டும். தனது நினைவை ஆடாது அசையாது நிலையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தேவதைகளை போன்று பேராசை அற்றவர்களாக, பற்று அற்றவர்களாக, விகாரம் அற்றவர்களாக ஆக வேண்டும். வரதானம். துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒரு நொடியில் கதி சத்கதி கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுக. எவ்வாறு யாருக்கும் எந்த கஷ்டமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று ஸ்தூலமான சீசனுக்கு ஏற்பாடு செய்கின்றார்களோ, சேவாதாரிகள் பொருட்கள் ஆகிய அனைத்தையும்
தயார் செய்கின்றார்களோ, இப்போ ஒவ்வொரு சீசன் பாபா மீட் இருக்குன்னா அதுக்கு சேவாதாரிஸ் முன்னாடியே பேர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாபா மீட்டுக்கு என்ன சேவைக்காக கொடுக்க போகிறோமோ அதையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இறுதி சீசன் வரப்போகின்றது. துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் வரிசையில் நிற்பதற்கான கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப கஷ்டத்தில் துக்கத்தில் வரவங்க ஒரு செகண்டில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்து அனுப்பிடணும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. வர வேண்டும் மற்றும் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். இதற்காக எவர் ரெடி ஆக வேண்டும்? புருஷார்த்தியாக வாழ்வதை விட மேலானது இப்பொழுது வள்ளல் தன்மையின் ஸ்திதியில் இருங்கள். நாம் முயற்சியாளராகவே வாழ்ந்துடக்கூடாது. மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலாக வாழணும். கடைசி வரைக்கும் பாபாட்டிருந்து வாங்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. இப்போவே கொடுக்க ஆரம்பிக்கணும். கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் வள்ளலாகவும் மாறணும். ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு நொடியில் மாஸ்டர் வள்ளலாக நடங்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு. இறைவனை புத்தியில் நிறைத்து வைத்து கொண்டீர்கள் என்றால் அனைத்து பிராப்திகளும் வந்தேன் என்னுடைய பிரபுவே என்று வந்துவிடும். கடவுளே நம்மளோட புத்தியில் நிறைச்சி வச்சுக்கிட்டோம்னா கடவுள் இருக்கிற இடத்துல சகல பிராப்திகளும் வந்து சேரும். தானாக வந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.